ஹலோ ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம ஒரு வேலிடான புல்பேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புல்பேக் எது மாதிரி வந்தால் நம்ம எடுத்துக்கணும், எப்படி வந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிடணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ புல்பேக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி ஜிக்ஸாக் மூலையே ஃபார்ம் ஆகி போகும். இப்படி ஹை லோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரியே மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இப்போ இப்படி மார்க்கெட் வந்து ஹை இங்கே லோ, மறுபடியும் இங்கேருந்து ஹை இப்படி லோ, இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இது லோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் சைடில் வந்து ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்து கீழே போயிருக்கும். இது எப்படி நம்ம வந்து ஒரு வேலிடான புல் பேக்குன்னு சொல்லி பார்க்குறதுனா, பாருங்கள் மார்க்கெட் வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் பை வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து இப்படி மேலே மூவ் ஆகும்போது இந்த இந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட லோவை வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கணும். அதாவது இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிட்டு அகெயின் மேலே மூவ் ஆச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக். இப்படி ஜிக்ஸாக் மாதிரி மூவ் ஆகும். இது வந்து ஒரு புல் பேக். இதே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து இந்த கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். இப்படி ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போய் கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சா இது வந்து டவுன் சைடுக்கு உண்டான புல் பேக். இப்படி தான் ஒரு புல் பேக் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ வந்து இன்னொரு மாதிரி ஒரே கேண்டலில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிருப்பான் சம்டைம். இதை நம்ம எப்படி இப்போ வந்து கேண்டிலோட லோ பாருங்கள், அந்த கேண்டிலோட அப்படி ஒரு விக்கு முட்டு வச்சு ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிருப்பான். இந்த கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணதும் நம்ம இதை வந்து ஒரு புல் பேக்காக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு புல் பேக் தான். பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள், அது ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில். இந்த செகண்ட் கேண்டிலோட லோவை வந்து இந்த மார்க்கெட் வந்து எடுத்துருப்பாங்க. அவருக்கு இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்து பாடி க்ளோஸ் வச்சுருப்பான். இது வந்து இது புல் பேக் தான். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு உண்டான புல் பேக். அந்த ரெண்டாவது கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கான். இது ஒரு புல் பேக். இப்போ வந்து டவுன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். டவுன் சைடில் நம்ம வந்து ஆப்போசிட்டில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த ஹையை இப்படி மேலே ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் கீழே க்ளோஸ் வச்சுருப்பான். இதுவும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் தான். இந்த மாதிரி தான், அந்த ரெண்டு மாதிரி தான் மார்க்கெட் வந்து புல் பேக்கை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா ரெண்டு சைடுமே அடிச்சிருப்பான். இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகுது, இதை வந்து ஹையையும் எடுத்திருப்பான், உடனே ரெண்டு லோவையும் உடனே எடுத்திருப்பான். ஹை எடுத்துகிட்டு லோ உடனே இந்த மாதிரி எடுத்துருப்பான். இது வந்து ஒரு புல் பேக் கிடையாது. பாருங்கள், நமக்கு வந்து ஒரு வேலிடான புல் பேக்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ அப் ட்ரெண்டுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அது லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த இது பாருங்கள். இப்போ அப் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை முதல்ல ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம புல் பேக் வரும். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி போயிருக்கோன்னா இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் இப்படி மேலே போகுது. எல்லாத்துக்கும் ஒரு கேண்டிலோட ஓப்பன் எது, க்ளோஸ் எது, ஹை எது, லோ எதுன்னு அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து இங்கே வந்து இது ஹை போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அது போய் மேலே அப்படி க்ளோஸ் வைக்கும். மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கேண்டிலோட கீழே வந்து இப்படி க்ளோஸ் வைக்கும். இப்படி இந்த மேலே ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் கீழே வந்து ஸ்வீப் பண்ணும்.
இப்படி இருந்தால் இது வந்து ஒரு வேலிடான புல் பேக்கே இது வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டுனா முதல்ல லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் ஹையை எடுத்துருக்கணும். அதுதான் நமக்குள்ள வந்து ஒரு வேலிடான புல் பேக்காக வரும். இது வந்து நம்ம புல் பேக் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி தான் டவுன் சைடுக்கும் மார்க்கெட் கீழே வருது. முதல்ல நம்மளுக்கு வந்து மேலே ஸ்வீப் பண்ணணும். ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, இங்கே க்ளோஸ் வச்ச உடனே அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இது முதல்ல பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட லோவை ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு அகெயின் இது மேலே போய் எக்ஸ்ட்ரீம் இது அப்புறம் பாடி வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. இதுவும் ஒரு புல் பேக் கிடையாது. நமக்கு வந்து இது வந்து வேலிடான புல் பேக்னா டவுன் சைடுக்கு முதல்ல நமக்கு வந்து மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கணும். இப்படி மேலே ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் வச்சுருந்தா இது வந்து நம்ம ஒரு புல் பேக்காக எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து புல் பேக்காக இது ரெண்டுமே நமக்கு வராது. இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டை போய் நம்ம செக் பண்ணலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ டவுன் சைடு புல் பேக் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் காட்டுறேன் பாருங்க. இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பார்த்தீங்கன்னா ஹையை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் லோவை ஸ்வீப் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அகெயின் இந்த பாருங்கள், இந்த முதல் கேண்டிலோட இதை எடுத்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் மேலே ஸ்வீப் வச்சுருக்கு. அகெயின் இந்த முதல் கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு இது நமக்கு வந்து ஒரு புல் பேக். இப்படி தான் மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக் மாதிரி புல் பேக்கு கொடுத்து மேலே போகும் நமக்கு. இது வந்து அப் ட்ரெண்டோட புல் பேக். இப்போ டவுன் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ இந்த கேண்டிலோட ஹையை எடுத்துட்டான். எடுத்த உடனேயும் மேலே போயிட்டு இது நமக்கு வந்து ஒரு புல் பேக். மறுபடியும் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லோ எடுக்கலை. எடுத்த உடனேயுமே ஹையை இங்கே எடுக்கிறான். எடுத்துட்டு இது வந்து நமக்கு ஒரு புல் பேக். இப்படி தான் நம்ம வந்து புல் பேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரே கேண்டில் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், இந்த ஒரே கேண்டிலோட லோவை இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டான் பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு புல் பேக் சொன்னோம்னா பாருங்கள். இப்போ எடுத்துட்டு ஒரே கேண்டிலில் இது வந்து லோவை இங்கே ஸ்வீப் பண்ணிட்டேன். அந்த கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு சடன்லி ஒரே கேண்டிலில் மூவ் பண்ணிட்டான். இது வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக். இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை பாருங்கமே, இது ஒரு ஹை மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சதும் முதல்ல வந்து இந்த மறுபடியும் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் நம்மளுக்கு மேலே ஹை போய் இங்கே க்ளோஸ் வைக்கும். அப்போ வந்து இது வந்து நமக்கு ஒரு புல் பேக் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு புல் பேக்கே எடுத்துக்கூடாது. இப்படி வந்து முதல்ல இப்படி சிக்ஸாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க, 1 டேக்கு போய்க்கோங்க. அதில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பழகிக்கலாம். ஓகே, நிறையா பேர்த்துக்கு எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கேன், அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு டவுட்டை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.